பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை வந்து கார்த்திகேயன் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு பேக்கிங் கிடச்சி இந்த பிளாட்ஃபார்மில் சொல்கிறதுங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு தோல் கொடுக்கறதுங்கிறது உண்மையிலே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ராணா சார் என் முதலாளி அவங்க கேட்டு கெஸ்ட் ஹவுஸில் ஒரு வருஷம் நான் இருந்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் தொடர்ந்து படங்கள் பண்ணுறது எனக்கு பர்சனலாக உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அது இந்த மாதிரி படத்தை வெறும் சண்டை ஒரு சாங்கு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணாமல் ரொம்ப இப்படி ஒரு படங்களையும் நீங்கள் பண்ணுறது வந்து அதுக்கு பேக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தேவை. அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து கார்த்திகேயனை கூப்பிட்டு காட்டியிருந்தார். ஸோ படம் பார்த்தோம். ஸோ இப்போ டைரக்டர் என் பக்கத்தில் இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிட்டு இருந்தாங்க பதப்பதப்பாக இருந்தார். அவர் தான் உண்மையிலே பதப்பதப்பாக இருந்தார். யாராவது கதையை சொல்லிவிடுவாங்களோ, ஏதாவது அந்த சம்பவத்தை சொல்லிவிடுவாங்களோன்ட்டு ஐயோ இது இவ்வளோ கிட்ட போயிட்டார் சொல்லிவிடுவார் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இருந்தார். ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு போர் சூழல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிவியில் பார்த்து ஒரு நியூஸில் பார்த்து புரியாத மொழியில் பார்த்தோம். ஆனால் நம்ம பக்கத்து நாட்டில் நமது சகோதர நாட்டில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சார் நான் ஜாஸ்தி சொல்ல மாட்டேன். ஸோ ஒரு வார் சூழலில் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸை அவங்களோட எப்படி இம்பேக்ட் பண்ணுது, ஒரு போர் வீரர்கள் அவங்க போராளிகளுக்கு நடுவில் வந்து ஒரு பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க. ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு திருமணம்ங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. ஆனால் அதே திருமணம் வந்து அந்த சூழலில் வாழ்ந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 80-90களில் வாழ்ந்தவர்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்தது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அது அப்படியே கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்து காட்டியிருக்காரு. அந்த வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸு நடிகர்கள்லாம் அப்பா வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அந்த காஸ்டியூம் சொல்லும், அந்த போட்டிருக்கிற அவங்க ட்ரெஸ்ஸு வந்து அந்த கதை சொல்லுது. அந்த செவத்தில் மாட்டிருக்கிற படங்கள் வந்து அந்த கதையை சொல்லுது. ஸோ எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட்ஸும் வந்து கதை சொன்ன ஒரு படமாக தான் நான் இந்த நீலிராவை பார்க்குறேன். ரொம்ப ஒரு சில நேரத்தில் வந்து லிங்குசாமி நானும் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம். ஸோ படம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் சொன்ன மாதிரி சடனாக வந்து ஒரு ஹிட்ச்காக் படம் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு கனமான ஒரு வலியான கதையை இப்படி ஒரு த்ரில்லர் மோடில் வந்து எப்படி சொன்னாருன்னு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சில காட்சிகள் வரும்போது அப்படியே மனசை உலுக்கி அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிது. கண்ணை வேறு துடைக்க முடியல, கண்ணாடிக்குள்ளே விரல் விடுற மாதிரி ரொம்ப இதாக இருந்தது. அதனால் கொஞ்சம் அப்படியே பேக் போனேன். ஏன்னா நமக்கு படம் பார்த்து அழுகு இருந்தபோது பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஈகோ இருக்கும் நமக்கு. என்னடா அது அப்படின்னு பின்னாடி போயிட்டு இருந்தேன். லிங்குசாமி வாய் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி அவரே அழுகிறாரு, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு கண்ணை தொடச்சிட்டு அதை பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக அவங்க 2 பேருக்காக என்னை வந்து 2 பேரும் அழ வச்சிட்டிங்க அது. ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த சின்ன பசங்கள்லேருந்து அந்த கேரக்டர்ஸ் பேசுகிற மொழியாகட்டும், அந்த டயலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார். நான் வந்து லிங்குசாமி நானும் தான் பேசிகிட்டு இருந்தேன். வெளியே வந்து மணிசாரோட டயலாக்ஸுக்கெலாம் நாங்கள் ஒரு பயங்கரமான ஃபேன். ஏன்னா மணிசாரோட டயலாக் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இந்த கேரக்டர் இது சொன்னால் இதுதான் பதில் சொல்லும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி வரிகள் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே இருந்தது. ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து சினிமா லாங்குவேஜ், அது ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு உழுக்கல் இருக்கும். எல்லோரும் சொல்லிட்டாங்களே சார், எல்லோரும் சொல்லிட்டாங்க கல்யாணம்னு சொல்லிட்டு, அதனால நான் சொல்கிறேன். அது தாண்டி சொல்ல மாட்டேன். அது மேரேஜில் எண்டில் ஒரு மனசை உழுக்கிற ஒன்று இருக்கும். அது ஒரு நிமிஷம் உங்களால் ஒரு 2 செகண்ட் ஆகும். நம்ம பிரெயின் போய் அதை மெமரி பண்ணி இதுதான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது இது இருக்கும். அதில் ஒன்றுமே சரி. அந்த நான் வெளியில் வந்தப்போ கூட பேசுவோம். அந்த படம் முடிஞ்சதுலேருந்து இன்னொரு கதையை ஆரம்பிக்கலாம். அங்கேருந்து என்ன காரணத்துக்காக அந்த திருமணம் நடக்குது, அந்த திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே என்ன தொடருது அவங்க பயணம், அந்த தொடர்ந்துலேருந்து
ஒரு படம் பண்ணலாங்கிற அளவுக்கு ரொம்ப கனமான ஒரு ஒரு படம். வாழ்க்கையை வந்து அப்படியே பிடிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து யோசித்து பார்க்கும்போது அதில் வாழ்ந்த நிறைய கேரக்டர்ஸுகள் இன்றைக்கி இருக்க மாட்டாங்க, இல்லை அப்படின்னு நினைக்கும்போது அதுக்குள்ளே ஒரு ஒரு பெரிய ஒரு வலி இருக்க செய்யுது. ஸோ படங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடாதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டுங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு காட்டுங்க. ஏன்னா 80s நாங்கள்லாம் ஸ்கூலில் அங்கே 80s 90sலாம் படிச்சுட்டு இருக்கும்போது, நாங்கள் ஸ்கூலில் காலேஜெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஜெயவர்த்தனா ஒழிக ஒழிகன்னு கத்தி நம்ம ஓரளவுக்கு அந்த டைமில் ஒரு இலங்கை சம்பவம், அந்த வார்ன்றது என்னங்கிறது நமக்கு உள்ள தெரியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அடுத்த குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு வந்து அன்றைக்கி இருந்த ஒரு 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 போர் அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தை கூட்டிகிட்டு வந்து எல்லோரும் காட்டுங்க. சாதாரண ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் இருக்கும், ஒரு படமாகவும் ஒரு த்ரில்லர் மூடு இருக்கும், அதே சமயத்தில் ஒரு கனமான ஒரு கண்ணீர் கதையும் இதுக்குள்ளே இருக்குது. அதனால் எல்லோரும் இதை பாருங்கள். பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்துக்கு ஒரு உங்களோட சப்போர்ட்டு இருந்து இந்த படத்தை பெரிய படமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் குரூப், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், டைரக்டர்ஸ் குரூப் ஒன்று இருக்குது. அதில் கார்த்திக் வந்து ஒரு மெசேஜ் வச்சுருந்தார். இந்த மாதிரி நீலிரான்னு ஒரு படம் பண்ணுறோம், நீங்கள் வந்தீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு போட்டிருந்தாரு. இம்மீடியட்டாக உடனே லிங்குசாமிகிட்ட இருந்து ஒரு கார்டு, நான் இதை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டேன், டோன்ட் மிஸ் இட், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. லிங்குசாமி எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, பாகுபலி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவார், கொட்டுக்காளி பார்த்தாருன்னா உடனே போய் பாருங்கன்னு சொல்லுவார். எல்லா விதமான படங்களும் அவருக்கு பிடிக்கும், ஆனால் அவரை என்டர்டெயின் பண்ணணும். அது ஸோ நீலிரா கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் ஃபில்ம்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ எனக்கு அந்த டைட்டில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாலுமே ஓகே, நம்ம லிங்கு சொல்லிட்டாரு, ஓகே தைரியமாக போயிடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நிஜமாகவே நான் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஒரு ஈழத்து பிரச்சனையை, ஈழ மக்களுடைய வாழ்வை நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், சாரி, இவங்க 2 பேர்த்துக்கும் முதல் தேங்க்ஸ் சொல்கிறேங்க. அந்த கலர் கிரேடிங் இல்லையா, இல்லை லைட்டிங் இல்லையா, எனக்கு தெரியல. புதுசாக நான் வந்து ஒரு போர் சூழலில் ஒரு வீட்டுக்குள்ளே ஈழத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அப்படிங்கிற ஃபீலை கொடுத்த கேமராமேனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யார் தெரியல எனக்கு. கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். அதேமாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ப்ராப்பர்ட்டியிலிருந்து அந்த வீட்டோட லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அடுத்து இந்த செகண்ட் ரோவில் உட்காந்துருக்காங்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே, இவங்க எல்லாமே கிரேட் கிரேட் ஒர்க், கிரேட் ஒர்க். இப்போ கார்த்திக் சுப்ராஜ் மாதிரி, ராணா சார் மாதிரி ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க கேட்டிருந்தா நோன் ஃபேஸே கொடுத்துருப்பாங்க. ஆனால் சோம்பிதரனுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம ஒரு ஈழத்து படத்தை பண்ணுறோம், அது இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஈழத்து லுக் வராது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ அவர் கொடுத்தாலுமே யூஸ் பண்ண முடியாமல் வெறும் ஆர்டிஸ்ட்டை நம்பாமல் ஸ்கிரிப்டை மட்டுமே நம்பியிருக்கீங்க. அது நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் முதல்ல என்ன தெரிஞ்சுட்டு நான் என்ன அன்லேர்ன் பண்ணணும், என்ன கற்றுக்கணுங்கும் இல்லை, என்ன அன்லேர்ன் பண்ண வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன். அப்படி இருந்தது உங்கள் கிராஃப்ட். கிரேட், ஹேட்ஸ் ஆஃப், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை நிறுத்துகிறோம் அப்படின்னா, கார்த்திக் நிறைய படத்தில் நிறுத்தியிருப்பார் ஒரு கன் பாயிண்டில் ஒருத்தரை. அது எவ்வளோ நேரங்க சஸ்டைன் பண்ண முடியும், அந்த ஒரு ஷாட் தான் அது. ஆனால் அந்த கன் பாயிண்டில் நிறுத்துகிற ஒரு சீக்வன்ஸில் ஒரு சீன், அதை ப்ரொலாங் பண்ணுறாரு பாருங்க. அது அப்படியே இவ்வளோ நேரத்துக்கு இந்த ஷாட் எடுக்க முடியுமா, இந்த விஷயத்த சொல்ல முடியுமா? யார் இந்த டைரக்டர், என்ன கிராஃப்ட் வேன், யார் வேன் அப்படின்னு யோசிக்க வச்சுது. அப்புறம் ஒரு படம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நம்மளை உணர வச்சிடணும். அதுதான் படம். கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் முடிக்கிறது வந்து கரெக்டான படமாக எனக்கு தெரியல. ஒரு ஸ்டேஜில் ஒரு பாயிண்டில் ஓகே இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிடணும். அப்படி இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு நமக்கு தெரியுது.
அந்த இடத்துல போயிட்டு அங்கிருந்து அந்த நான் சொல்கிறது அங்கிருந்து வேற ஒரு விஷயத்த சொல்கிறார். அதாவது அங்கிருந்து ட்விஸ்ட் அடிக்கல அவர், கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. நம்ம எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு பியாண்ட் தட், அந்த கிளைமேக்ஸ் நாம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸை மீறி ஒரு விஷயத்த சொல்கிறார். ட்விஸ்ட் கொடுக்கறது ஈஸி, ஆனால் அது மீறி சொல்கிறது படம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது நிறைய படங்களில், நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்களில் பார்த்துருக்கேன். ஒரு கிளைமேக்ஸ் இதுதான் சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு கிளைமேக்ஸை மீறின ஒரு விஷயத்தை நாம் எதிர்பார்த்ததை விட மீறின ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எலிமெண்ட் இந்த படத்துலையும் இருக்குது சோமேந்திரன். இதை ப்ரொடியூஸ் பண்ண கார்த்திக் சுப்புராஜ், ராணா சார், இவங்க எல்லாரும் தைரியமாக இருங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான படம் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸ்டோன் பெஞ்சோட ஃபஸ்ட்டு படத்தோட டைரக்டர் மேதமான் டைரக்டர் ரத்னகுமார்னு இந்த ஸ்டேஜில் சொல்கிறது எனக்கு சந்தோஷம். அண்டு என்னோட முதல் பட ஹீரோ சனந்த் ரெட்டி அண்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்க படத்தோட விது, இவங்க 2 பேருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதில் இன்னொரு சந்தோஷம் இங்கே இந்த மேடையில் நிற்கும் போது, சௌமி வந்து எனக்கு இந்த படம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் டப்பிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்கு பெருசாக பழக்கம் இல்லாதப்போ கூப்பிட்டேன். வந்து டப்பிங் ஸ்டுடியோவில் சண்டை போட்டிருந்தார், உச்சரிப்பு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாருன்னா எப்படின்னா அந்த படத்தில் ஓன் பண்ணிக்கிட்டாரு. அது ஒரு சின்ன போர்ஷன் தான் அதுக்கு. அப்போவே அவர் ஃபில்ம் மேக்கராக எப்படிப்பட்ட ஒரு படம் பண்ணுவார்னு எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் நமக்கு நிறையா ஸ்லாங் தெரியும் தமிழில், ஆனால் எனக்கு பிடிச்ச தமிழ் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் தான். அவங்க பேசுகிற விதம், அந்த தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ஃபுல்லாக அதை பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீலிரா வந்து ஒரு 1.5 மணி நேரம் படம், அதுதான் இப்போது ஹைலைட்டாக சொல்லணும் போல். அந்த ஸ்ரீலங்கா சைஸ் தான் இருக்கும் படம், பட் அதை சுற்றி இருக்க கடல் அளவுக்கு பெரிய ஹார்ட் இருக்குது இந்த படத்தில். இந்த படம் வந்து இப்போ சின்னர்ஸ்னு ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய ஆஸ்கர் நாமினேஷன்லாம் போச்சு. அந்த படத்துக்குள்ளே அவ்வளோ லேயர்ஸ் இருக்குது, அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது, நிறைய ஐடியாலஜிஸ் நிறைய பேசியிருப்பாங்க. பட் சர்ஃபேஸ் லெவலில் அது ஒரு ஜாம்பி படம் மாதிரியே அது ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இந்த படம் நிறைய விஷயங்கள் மௌனத்தாலே பேசியிருக்கோம். பட்டு நீங்கள் அதை பற்றின பெரிய புரிதல் இல்லை, இது வரைக்கும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லைன்னு நீங்கள் போய் ஒரு படம் அப்படின்னு போய் உட்காந்திங்கனாலே உங்களை ஒரு டோன் பிரீத் படம் பண்ணுற பாதிப்பை பண்ணும். உங்களுக்கு அள்ளு விட்டுரும். அந்த மாதிரி இருக்கும் அந்த படம். எட்ஜா சீட்டில் தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த படம். எனக்கு வந்து இந்த ஸ்ரீலங்கன் இஷ்யூ வச்சு படம் பண்ணும்போது சின்னதாக ஒரு முகசுளிப்போ இல்லை திரும்பவுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து இப்போல்லாம் யார் சார் ஜாதி பார்க்குற மாதிரி இதுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த படமே அதை மாற்றும். ஏன்னா போருக்கும் நமக்கும் தூரம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்கோ ஒரு நாடு, ஏதோ ஒரு நாடு மேலே போடுற பாம்புக்கு எங்கள் வீட்டுக்கு முக்குக்கரில் முட்டை போண்டா கிடைக்க மாட்டேங்குது சிலிண்டர்லன்ட்டு. ஸோ அது நம்மளை பாதிக்க தான் செய்யும். நம்ம பக்கத்து நாட்டில் நம்ம மக்கள் பட்ட அவஸ்தைகளும் பாதிப்பும் இன்ஃபேக்ட் இப்போ ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் மாதம் நம்ம லாக்டவுனில் இருக்கவே அவ்வளோ கஷ்டப்பட்டோம், அத்தியாவசியத்துக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பல டெக்கேட்ஸாக அவங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்கங்க. அவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு டாய்லெட்டை அப்போவே ரெடி பண்ணோன்ட்டு ஒரு சேரை ரெடி பண்ணப்படுற கஷ்டம் நீங்கள் அந்த ட்ரைலர்லேயே பார்த்துப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 4 சட்டை போட்டிருப்பாங்க. அது எனக்கு அள வச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் சௌமி எடிட்லேயே அந்த படம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான இமேஜ் படங்களில் நிறையா இருக்குது. சொல்லப்போனால் அந்த படத்தோட கடைசி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வந்து உங்களை உழுக்கும். இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் மெமரிஸ் ஆஃப் எ வார் சைல்டுன்னு போட்டிருக்காரு. அந்த வார் சைல்டு அவர் தான். ஒரு குழந்தையோட பார்வையில் சின்ன சின்ன சந்தோஷமும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்திருக்குன்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் படம் மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடுவில் ஒரு பெரிய காட்டில் யானைகள் சிங்கங்கள்லாம் அது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குன்னா அங்கே எறும்புகள் கூட்டமும் ஒரு பெரிய கிங்டமே வச்சு உள்ளே வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி ஒரு கிங்டம் மாதிரி தான் அந்த வீடு எனக்கு தெரிஞ்சு. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா கேரக்டர்ஸுமே வந்து என் ஃபேமிலி மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த படம் நாங்கள்லாம் பேசுகிற மாதிரி நீங்களும் படம் பார்த்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வருடத்தோட மிக முக்கியமான படம், வெற்றி படமாக இந்த படம் இருக்கும்.
அண்ட் இதை ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ணதும் கார்த்திக் சுப்ராஜ் சார் எல்லாருமே இந்த படத்தை பேக் பண்ண விதமாக ராணா சார். இது அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த படம் வந்து பவுண்டரிஸ் தாண்ட போகுதுன்ட்டு. அண்ட் லோகேஷ் வந்திருக்காரு, நம்ம வினோத்ராஜ். அவர் எனக்கு கோட்டுக்காளி நான் அவர்கிட்ட சொல்லலாம். அதான் அந்த படம் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. அந்த படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி கை தட்டி சிரித்து தேட்டரில் அட்டகாசமாக என்ஜாய் பண்ண படம் வந்து கோட்டுக்காளி. அது அவ்வளோ பாதிப்பை க்ரியேட் பண்ணாலும் அவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுக்கு சரிநிகராக இந்த படமும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அவரே சொல்லுவார்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மேடை அதிக டைம் எடுத்துக்க விரும்பல. என்னை அழைத்தமைக்கும் நன்றி. தேங்க்யூ.